சிதம்பரத்தில் அரசு மாடர்ன் ரைஸ் மில்லில் டன் கணக்கில் சேர்த்து வைத்துள்ள தவிடு உமி கழிவுகள் காற்றில் பறப்பதால் குடிநீரில் மிதப்பதாகவும், அதேபோல் உணவில் படிவதால் சாப்பிட முடியாமலும் சுவாச பிரச்சினை, உடல் உபாதைகள் ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சிதம்பரம் அடுத்த கொத்தங்குடி தோப்பு ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அரசு மாடர்ன் ரைஸ் மில் இயங்கி வருகிறது. இங்கு நாள்தோறும் டன் கணக்கில் நெல்மணிகள் அரைக்கப்பட்டு நுகர்பொருள் வாணிப கழகங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. நெல்மணிகள் அரைத்த பின்பு அதோட கழிவு தவிடு மற்றும் உமி ஆகியவை அகற்ற வேண்டும். ஆனால் இந்த அரசு மாடர்ன் ரைஸ் மில்லில் பல லட்சம் டன் கணக்கில் தவிடு மற்றும் உமி கழிவுகள் சேர்க்கப்பட்டுள்ளதால் காற்றில் உமித்தவிடு படிவதால் குடிநீர் தொட்டியில் தவிடு உமி படர்ந்து குடிநீர் குடிக்க முடியாமலும், அதேபோல் வீட்டில் உணவு சமைக்கும்போது காற்றில் பறந்து வருவதால் உணவை சரியான முறையில் சாப்பிட முடியாமல் அவதிப்படுவதாக குற்றம் சாட்டும் அந்த பகுதி மக்கள், இந்த தவிடு மற்றும் உமி கழிவுகளால் சுவாச பிரச்சினை மற்றும் உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில்தான் வசித்து வருவதாகவும், இந்த பகுதியில் 5000த்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் சுற்றுச்சூழல் அதிகாரிகள் அரசு மாடர்ன் ரைஸ் மில்லை ஆய்வு செய்து பாதுகாப்பான முறையில் இந்த கழிவுகளை அப்புறப்படுத்த வேண்டும், இல்லையென்றால் எங்கள் பகுதி குடியிருப்புவாசிகளை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக ஆலையில் வெளியேற்றப்படும் உமி தவிடு கழிவுகளை அவ்வப்போது அகற்றி தூய்மையாக ஆலையை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்துள்ளனர். சிதம்பரம் செய்தியாளர் வி. இளமாறன். உங்கள்கிட்ட இருக்குல்ல இந்த உமி பறக்கிறதுனால இங்கே உள்ள குடிநீர் தண்ணி, அத்தியாவசிய வசதி தேவைக்கான குடிநீர் தொட்டியில் தினமும் அதில் வந்து படியுது. அதுதான் மக்கள் குடிக்கிற நிலைமையில் இருக்கும். சுவாசத்துலேருந்து சாப்பாடுலேருந்து அனைத்துலேயும் இது படிஞ்சு நுரையீரல் பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை, மருத்துவ பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. மலை மாரி குமிச்சிருக்காங்க பாருங்கள். அது டெய்லி இப்படி தான் பறக்குது. இதை தாண்டி பறக்கும். இன்றைக்கி காற்று இல்லாதனால கம்மியாக பறக்குது. இந்த ரோடை கிராஸ் பண்ண முடியாது. இங்கே உள்ள குழந்தைங்கள்லேருந்து அத்தனை பேரும் எல்லா பிரச்சனையிலையும் தினம் அதை எதிர்கொண்டுட்டு தான் இருக்காங்க. கொத்தங்குடி பஞ்சாயத்துன்றது பெரிய பஞ்சாயத்து. கிட்டத்தட்ட 2000 குடும்பங்கள் வசிக்கிறாங்க. 5000 பேருக்கு மேலே இங்கே வசிக்கிறாங்க. இருப்பினும் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வே கிடையாது. இப்போ இது எடுத்தாலுமே திரும்பவும் இதேமாரி தான் குமிச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும். இது வந்து பறக்காத அளவுக்கு சுற்றுச்சூழல் அதிகாரிகள்லாம் இதை ஆய்வு செய்து இதுக்கு நிரந்தர தீர்வு வேணும்னு சிஎம் லெவலில் பெரிய லெவலில் கேட்டுக்கிறோம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை நகரில் அமைந்துள்ள மாடர்ன் ரைஸ் மில் எவ்வித அனுமதியும் இல்லாமல் இயங்கி வருகிறது என மாவட்ட பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆஃபீஸர் தெரிவித்துள்ளார்கள். அதற்கு இங்கு எந்தவிதமான நடவடிக்கையும் எந்த அதிகாரியும் எடுக்கவில்லை. அதை சுற்றி 5000 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. குழந்தைகள் முதல் முதியோர் வரை அனைவரும் நுரையீரல் சம்பந்தமான நோய்களால் பாதிக்கப்பட்டு அவதியுற்று தினம் மருத்துவமனைக்கு சென்று வருகிறார்கள். அருகில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, மெடிக்கல் காலேஜ் மற்றும் 50க்கும் மேற்பட்ட பள்ளிகள், அங்கன்வாடி குழந்தைகள், சிறு குழந்தைகள் அனைவரும் பாதிக்கப்பட்டு அவசைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே உடனடியாக இங்கு உமி தவிடு போன்றவர்கள் சேகரிக்கப்பட்டு வைத்துள்ளது. கிட்டத்தட்ட 1000 டன்னிற்கு மேலாக வைத்துள்ளார்கள். அதை இதுவரை அப்புறப்படுத்துவதற்கு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மேலும் ஹஸ்கியார்டு, அதாவது பாதுகாப்பு ஹஸ்கியார்டு அமைக்கவும் இல்லை. எவ்வித ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் எப்படி இயங்கி வருகிறது என்று அனைவருக்கும் புரியவில்லை. இது ஒரு புரியாத புதிராக இருக்கிறது. இதை பொல்யூஷன் கண்ட்ரோல் அதிகாரிகளே கடிதம் கொடுத்துள்ளார்கள். அப்படி இருந்தும் இவர்கள் இந்த மாடர்ன் ரைஸ் மில் அதிகாரிகளும் கடலூர் ரீஜியனல் மேனேஜர், தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் அலுவலர்களும், நமது
மாவட்ட சுற்றுச்சூழல் அதிகாரி அவர்களுக்கும் இன்னும் மற்றுமுள்ள அனைத்து அலுவலர்களுக்கும் பலமுறை தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. இதை நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை கொண்டு போகாமல் உண்ணாவிரதமோ அல்லது சாலை மறியலோ இல்லாத அளவிற்கு உடனடியாக முடித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.